ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நெட்வொர்க் டைம் புரோட்டோகால் என்டிபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட அவேர்னஸ் வந்து கொடுங்க. என்னோட வெப்சைட் யுஎஸ்ஏ தமிழன் டாட் காம் அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய கான்வர்சேஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. நானும் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து நெட்வொர்க் டைம் புரோட்டோகால் என்டிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நான் வந்து அட்டாமிக் கிளாக் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ தெரியாம இந்த வீடியோ நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து சுத்தமா புரியாது. நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்காது. ஏற்கனவே நாலேட்ஜ் இருந்ததுன்னா பரவால்ல. நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த அட்டாமிக் கிளாக் வீடியோ வந்து நீங்க போய் பார்த்துட்டு இத வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய விஷயம் புரிஞ்சிரும். நான் இந்த வீடியோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க அத போய் பார்த்துட்டு வந்துட்டு இத கன்டின்யூ பண்ணுங்க. இந்த அட்டாமிக் கிளாக் வீடியோல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, டைமோட ஆக்குரசி வந்து ஏன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து நம்ம ஜிபிஎஸ் வச்சு நம்ம வந்து அத புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க வேணா ஈஸியா சொல்லிட்டு போலாம். நான் தான் ஜிபிஎஸ் யூஸ் பண்றது இல்லையே, எனக்கு டைம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. எனக்கு வந்து அப்ராக்ஸிமேட் டைம் இருந்தா போதும் அப்படின்னு. ஆனா நீங்க நினைக்கிறது தப்பு. உங்க லைஃபே வந்து இப்போ வந்து ஆக்குரேட் டைம்ல தான் வந்து இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்க குழந்தை வந்து கேட்குது, எனக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து வெப்சைட் போயிட்டு ஏதோ டாமினோஸ் பீஸா அந்த மாதிரி ஆர்டர் பண்றீங்க. நீங்க வந்து 8:00 டெலிவரி அப்படின்னு வந்து நீங்க வந்து சொல்லிட்டு நீங்க வந்து விட்டுறீங்க. டாமினோஸ் பீஸா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கங்க. 8:00 வர வேண்டியது 10 மணிக்கு வருதுன்னு வச்சுக்கங்க. நீங்க வந்து கடுப்பாயிடுவீங்க. நீங்க வந்து என்னன்னா கோவத்தோட கேட்பீங்க, "என்னப்பா இவ்வளோ லேட் பண்ணிட்ட?" அப்படின்னு. ஆனா டாமினோஸ் காரன் வந்து இப்படி சொல்றான்னு வச்சுக்கங்க, "இல்லையே, நீங்க சொன்ன டைம்க்கு தான் நான் வந்து கரெக்ட்டா கொண்டாந்துருக்கேன். பாருங்க, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ண டைம், டெலிவரி டைம் வந்து எனக்கு வந்து 10 மணின்னு தான் காமிக்குது. நான் 10 மணிக்கு தான் வந்து டெலிவரி எக்ஸாக்ட்டா பண்ணியிருக்கேன்." அப்படின்னு வந்து அவங்க சொல்லலாம். ஆனா நீங்களும் ப்ரூஃப் காமிக்கலாம். "இல்ல, நான் ஆர்டர் பண்ணது வந்து 8:00 தான். பாரு, ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன்." அப்படின்னு வந்து நீங்களும் வந்து ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ இதுல வந்து 2 பேருமே ரைட். ஏன் ரைட் அப்டின்னா, அவருக்கு வந்து கிடைச்ச டைம் வந்து 10 மணிக்கு வந்து நீங்க வந்து டெலிவரி கேட்டிருக்கீங்க. ஆனா நீங்க செட் பண்ண டைம் வந்து 8:00. எங்க மெஸ் அப் ஆயிடுச்சு அப்டின்னா, என்னன்னா டைம்னால தான். உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற டைமும், அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருக்கிற டைமும் 2மே வித்தியாசமா இருந்ததுனால என்ன ஆச்சு அப்டின்னா, அந்த டெலிவரி சைக்கிளே வந்து மிஸ் ஆயிடுச்சு. இங்க தான் வந்து நம்ம வந்து டைமோட இம்பார்ட்டன்ஸே வருது. நம்ம வந்து டைம் வந்து ரொம்ப ஆக்யூரேட்டா இருந்தா தான் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைய நம்ம பண்ண முடியும். இன்னொன்னு உதாரணம் எடுத்துக்கங்க. நீங்க வந்து இப்போ ஊபருக்காக வெயிட் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து ரைடு வந்து இன்னும் 10 மினிட்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நெனச்சுட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்றீங்க. அந்த ரைடு வந்து ஒரு 1 ஹவர் கழிச்சு வருது அப்படின்னா, நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. ஏன்னா, உங்க செல்ஃபோன்ல இருக்கிற டைமும், அந்த ஊபர் சர்வர்ல இருக்கிற டைமும் டிஃபரெண்ட்டா இருந்ததுன்னா, அந்த ஆர்டரே வேற மாரியா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸும் வேற மாரியா இருக்கும். இதுதான் வந்து பிராக்டிகல் ப்ராப்ளமே. இந்த மாரி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து துல்லியமா இருக்கணும். ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டுக்கும் வந்து என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு வந்து துல்லியமா வந்து தெரியணும். இப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைம் இருந்ததுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க பார்க்குற டேட்டா எல்லாமே வந்து அது நம்ம ரிலையா பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்புறம் ரிசர்ச்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம டைம் டிபெண்டன்ட் பண்ணி தான் இப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால வந்து என்னன்னா, ஜிபிஎஸ்க்கு மட்டும் டைம் கரெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து டைம் வந்து ஆக்யூரேட்டா இருந்தா தான் வந்து நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அது வந்து நம்ம சாதாரணமா பண்ணிட்டு இருப்போம். அதனால நம்ம வந்து என்ன நம்மளோட எஃபிஷியன்சி வந்து இன்கிரீஸ் ஆகும். இல்லாட்டி எல்லாருமே வந்து டென்ஷனே அங்கங்க சுத்திட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ டைம் வந்து நம்ம வந்து இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்யூரசி வந்து இதுல ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பார்த்த 2 எக்ஸாம்பிள்லயே வந்து டைம் வந்து எல்லா இடத்துலயும் ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இத வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம அட்டாமிக் கிளாக் வீடியோல பார்த்தோம், ஒரு இடத்துல தான் வந்து டைம் வந்து சரியா நம்ம செட் பண்ண முடியும். அது வந்து அட்டாமிக் கிளாக். அது வந்து நம்ம சேட்டலைட்ல இருக்கு. இப்போ அந்த சேட்டலைட்டோட டைம் வச்சு தான் ஜிபிஎஸ் எல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணி நம்ம கரெக்ட்டான டைரக்ஷன் வந்து அது கூட்டிட்டு போகுது. இப்போ அந்த அட்டாமிக் கிளாக்கோட டைம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்து ரீச் ஆகணும். அதுதான் வந்து இங்க சேலஞ்ச். அது எப்படி ரீச் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ என்டிபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்கு வந்து நம்ம வரோம். என்டிபின்னா என்னன்னா நெட்வொர்க் டைம் புரோட்டோகால். இந்த நெட்வொர்க் டைம் புரோட்டோகாலோட வேலை வந்து என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் வந்து டைம வந்து செட் பண்றது தான். அதாவது என்னன்னா, 1 செகண்டுக்கு தாண்டி மைக்ரோ செகண்ட் அந்த லெவலுக்கு போணும். ஏன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்டின்னா, ஏன்னா நம்ம வந்து குளோபலைஸ்டு சொசைட்டில இருக்கோம். நம்ம நெறைய டைம் ஜோன்ஸ் தாண்டி இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வந்து இருக்கு. ஆனா நம்ம பண்ற ஆக்ஷன் என்னவோ வந்து ஒரு பர்ப்பஸ்க்காக தான் நம்ம பண்ண போறோம். அது வந்து நம்ம வந்து கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆகணும்.
ஸோ இதுதான் வந்து இப்ப இருக்கிற சேலஞ்ச். அதனால தான் வந்து இந்த என்டிபி புரோட்டோகால் அப்படிங்கிறதே ஒண்ணு இன்வென்ட் பண்ணாங்க. இப்போ குட் நியூஸ் வந்து என்னன்னா, அட்டாமிக் கிளாக் வந்து இருக்கு. இப்போ அந்த அட்டாமிக் கிளாக் சேட்டலைட்ல இருக்கு. இப்போ அதுலேருந்து நம்ம டைம வந்து எப்படி கொண்டாடுறது? நம்ம டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வரைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த புரோட்டோகாலோட வேலை. அதுக்கு வந்து என்னன்னா, ஒரு ஹைரார்கி வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. அந்த ஹைரார்கியோட ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம ஸ்ட்ராட்டம் 0 அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த ஸ்ட்ராட்டம் 0னா என்ன அப்படின்னா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்யூரேட் டைம். அது வந்து அட்டாமிக் கிளாக்லேருந்து வர டைம். அது சேட்டலைட் எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ராட்டம் 0 அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ஸ்ட்ராட்டம் 0 டைம வந்து நம்ம பூமிக்கு ஒரு சர்வர்ல வந்து நம்ம வைக்கணும். அதுதான் நம்ம வந்து என்டிபி டைம் சர்வர் அப்படிங்கிறோம். அந்த சர்வர் வந்து சில சர்வர்ஸ் வந்து நீங்க ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணலாம். சில கம்பெனிஸ் வந்து அந்த சர்வர் அவங்களே பில்ட் பண்ணுவாங்க. இப்போ விண்டோஸ் டைம் சர்வீஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லாட்டி வேற ஏதாவது டைம் சர்வீஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த சர்வர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா வைக்கிறாங்க. இப்போ இது செகண்ட் லெவலா இருக்கிறதுனால நம்ம வந்து இது ஸ்ட்ராட்டம் 1 அப்படிங்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி சர்வர்ஸ் இருக்கும்போது, நம்ம வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு புரொவைடர் மூலியமா போணும். இல்ல ஒரு மாடம் மூலியமா போணும். இப்போ இந்த மாடம்ல இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து இப்போ ஸ்ட்ராட்டம் 1 கான்டாக்ட் பண்ணி, எனக்கு வந்து என்ன டைம் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லும். இப்போ அந்த மாடம் வந்து அந்த டைம் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம இன்னொரு ஹையரார்கி போயாச்சு. அது ஸ்ட்ராட்டம் 2 அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஹையரார்கி தேவைப்படுதோ நெட்வொர்க்ல, அங்கங்க வந்து அதனோட மாடம் இல்லாட்டி கம்ப்யூட்டர் வந்து டைம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணும். நீங்க விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வந்து நீங்க செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா, அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கலி டைம் வந்து செட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஏன்னா, அது வந்து சிங்க்ரனைசேஷன் அதே பார்த்துக்கும். அப்பன்னா நீங்க வந்து ஸ்ட்ராட்டம்ல ஒரு லெவல் நீங்க கீழ வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப ஸ்ட்ராட்டம்ல எத்தன லெவல்ஸ் போலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் 15 தான் போக முடியும். 15க்கு மேல போனா அந்த டைம் வந்து ஆக்யூரேட் கிடையாது. அதனால வந்து எவ்வளோ நம்ம ஹையரார்கி வைக்கிறோமோ, அது 15க்குள்ளார வைக்கிறது தான் வந்து பெட்டர். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா, அந்த டைம் வந்து நம்ம நம்ப முடியாது. ஏன்னா, நெறைய வேரியேஷன்ஸ் வந்துரும் டைம்ல. அத நம்ம ரிலையபிள் டைமாவே எடுத்துக்க முடியாது. இப்ப நீங்க நெறைய டைம் ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க வந்து ஃப்ளைட்க்குள்ளார போம்போது உங்க செல்ஃபோன ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஒரு டைம் இருக்கும். நீங்க வந்து வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து ஈஸ்ட் கோஸ்ட் நீங்க போனீங்க அப்டின்னா, அங்க ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது நீங்க செல்ஃபோன ஆன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மேஜிக்கா வந்து டைம் வந்து மாறிடும். அது எப்படி மாறுது அப்டின்னா, அந்த செல்ஃபோன் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த கிளாக்க வந்து சிங்க்ரனைஸ் பண்ணும். அது எங்க கான்டாக்ட் பண்ணும் அப்டின்னா, அடுத்த லெவல் ஸ்ட்ராட்டம் வந்து கான்டாக்ட் பண்ணும். அதாவது செல்ஃபோன் டவர வந்து கான்டாக்ட் பண்ணும். அந்த செல்ஃபோன் டவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேல இருக்க ஸ்ட்ராட்டம் சர்வர். ஸோ இந்த மாரி வந்து ஹைரார்கிக்கலா வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நம்ம தான் லாஸ்ட் யூசர். நம்மளோட டைம் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த செட்டிங்ஸ் வச்சு நம்ம வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிருவோம். அதனால தான் நீங்க ஃப்ளைட்ல இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, டைம் வந்து எந்த ஜோனா இருந்தாலும் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட்டா வந்து மாறிடும். ஸோ அத வச்சு தான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைய வந்து நம்ம ஓட்டிட்டு போவோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டம் சர்வர்ஸ்லாம் செட்டப் பண்ணி இல்ல அப்டின்னா, அதனால வந்து சிங்க்ரனைஸ் பண்ண முடியாது. உங்க டைம் வந்து அப்படியே லாக் ஆயிடும். அந்த செட்டிங் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கு. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, உங்க டைம் பழைய டைம். ஸோ அத வச்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. உங்களால ஒரு காமர்ஸ் ஆக்டிவிட்டி வந்து உங்களால பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பழைய டைம்ல வந்து காமிக்கும். ஸோ இதுல இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க நோட் பண்ணியிருக்க சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. இந்த என்டிபி சிங்க்ரனைசேஷன் மாடியூல் வந்து கரெக்ட்டான டைம் நம்மளுக்கு குடுக்குமா? அப்டின்னா, டவுட்டு தான். ஏன் வந்து அது டவுட் அப்டின்னா, இப்போ இந்த சிங்க்ரனைசேஷன் வந்து எப்படி வொர்க் பண்ணுது அப்டின்னா, பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ராட்டம் சர்வர வந்து அது கான்டாக்ட் பண்ணி டைம் என்னான்னு கேட்கும். அதோட ஒரே ஆக்ஷன் வந்து எனக்கு வந்து டைம் வந்து இந்த டைம் இருக்கு. உன் டைம் என்ன அப்டின்னு கேட்கும். அந்த ஸ்ட்ராட்டம் சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அதுக்கப்புறம் அந்த டைம் மேட்ச் ஆகல அப்டின்னா, சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணிரும். இப்ப நீங்க என்ன பார்க்கலாம் அப்டின்னா, இது வந்து ஒரு நெட்வொர்க் ரிக்வெஸ்ட். இப்ப நெட்வொர்க் ரிக்வெஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டம் சர்வருக்கு அனுப்பணும். அந்த சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ரிக்வெஸ்ட்டும், ரெஸ்பான்ஸும் வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப். அதே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 5 மில்லி செகண்ட்லேருந்து 10 மில்லி செகண்ட் வரைக்கும் ஆயிடும். அப்ப அந்த ரவுண்ட் ட்ரிப்பே வந்து ஒரு டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஆனா, ஸ்ட்ராட்டம் சர்வர்ல இருக்கிற டைமும், இந்த ரவுண்ட் ட்ரிப் டைமும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப நம்ம கால்குலேஷன்ல வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, எவ்வளோ ரவுண்ட் ட்ரிப் ஆகுதோ, அந்த ரெஸ்பான்ஸ் டைம், அப்புறம் ரிக்வெஸ்ட் டைம், அத நம்ம வந்து ஆட் பண்ணிட்டா தான் வந்து நம்ம வந்து அந்த டைம வந்து நம்ம வந்து கரெக்ட்டா வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டம் சர்வர்ல வந்து என்ன இருக்கு அப்டின்னு. ஸோ இந்த டைம் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம பண்றதுலயே வந்து இந்த ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாரி தான் வந்து எல்லா ஹைரார்க்கிலயும் வந்து இதே பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டான டைம் இருக்குது ஸ்ட்ராட்டம் 0 அது சேட்டலைட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டம் 1 சர்வர்ல வந்து அந்த டைம் இருக்கு. இப்ப அந்த ஸ்ட்ராட்டம் வந்து ஸ்ட்ராட்டம் 0 வந்து கான்டாக்ட் பண்ணணும். அது வந்து லைட் ஸ்பீட்ல வந்து கிடைச்சிரும். என்ன டைம் இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற நெட்வொர்க் டிராஃபிக் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ராட்டம் 2, ஸ்ட்ராட்டம் 3 லேயர்ஸ்க்கெல்லாம் வந்து டைம் வேணும் அப்படின்னா, உங்க கம்ப்யூட்டர் வரைக்கும் உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா, அது வந்து அதுல இருக்க எல்லா நெட்வொர்க்கோட டிலே எல்லாம் அத வந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தான் அது ஒரிஜினலான என்ன டைம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுலயும் வந்து கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம வந்து ஓரளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். நம்ம பார்க்குற டைமும், அடுத்த எண்ட்ல பார்க்குற டைமும் எல்லாமே எக்ஸாக்ட்டா சேமா இருக்கு. ஏன்னா, எல்லாருமே வந்து அந்த என்டிபி புரோட்டோகால் வந்து பில்ட் இன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லெவல்ல இருக்கிறதுனால, அந்த டைம் வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது. அது மிஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தாறுமாறா போயிடும்.
இப்ப நம்ம அட்டாமிக் கிளாக் வீடியோல வந்து பார்த்தோம், ஜிபிஎஸ்க்கு வந்து அந்த நானோ செகண்ட் அக்யூரசி வேணும் அப்படின்னு. ஏன்னா, அந்த பொசிஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. இப்ப நம்ம கம்ப்யூட்டர் செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த அக்யூரசி வேணுமா அப்படின்னா, அது வந்து சிச்சுவேஷன் பொறுத்து இருக்கு. இப்ப வந்து நான் ஒரு சினாரியோ சொல்றேன். இப்ப வந்து 2 கம்ப்யூட்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நெட்வொர்க் ஃபெயிலியர் வந்து வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து 2 எண்ட்லயும் வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகல. இப்ப நம்ம இத வந்து டயக்னோஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல போய் நீங்க எங்க பார்ப்பீங்க அப்படின்னா, லாக்ஸ தான் போய் பார்ப்பீங்க. என்ன நடந்தது அப்படின்னு. இப்ப பிரச்சனை வந்து என்னன்னா, அந்த லாக்ஸ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஒரு 1 மினிட் லாக நீங்க எடுத்தாலே வந்து அது மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் லாகா இருக்கும். அப்பன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா போயிடும். அந்த லாக வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே. அதனால தான் வந்து என்னன்னா, நீங்க வந்து 1 செகண்ட் லாக் எடுத்தாலே வந்து உங்களால வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம மில்லி செகண்டுக்கு போய் ஆகணும். என்ன எக்ஸாக்ட் டைம்ல வந்து கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சோ ஒரு எண்டுல, அடுத்த சைடு போயிட்டு அதே எக்ஸாக்ட் டைம்ல வந்து என்ன நடந்தது அப்படின்ற அந்த லாக நம்ம எடுக்கணும். அப்பன்னா நம்ம செகண்ட் வச்சு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா, இங்க இந்த செகண்ட்ல என்ன நடந்தது, அந்த செகண்ட்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நெறைய வந்துரும். நம்ம நம்ம வந்து டயக்னோஸ் பண்றது கஷ்டம். இதே நம்ம மில்லி செகண்ட்ஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா, இல்ல மைக்ரோ செகண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த லாக் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஈஸியா பண்ண முடியும். நம்மளால வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட முடியும். எங்க கம்யூனிகேஷன் வந்து உடைஞ்சது அப்படின்னு. இல்லாட்டி லாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கே வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ் டூல் வேணும். அதுக்கு நெறைய எக்ஸ்பெர்டைஸ் வேணும். அதனால வந்து என்னன்னா, இந்த டைமோட ஆக்குரசி வந்து எவ்வளோ நெறைய டிஜிட்ஸ் இருக்கோ, மைக்ரோ, நானோ செகண்ட் இருக்கோ, அது வரைக்கும் வந்து நம்ம ஈஸியா வந்து அந்த லாக எடுத்து நம்ம நெட்வொர்க் ஃபெயிலியர் வந்து எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கம்ப்யூட்டர்ஸ்க்கு நடுவுல மட்டும் தான் நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆகுதுன்னு நம்ம நினைக்க வேணாம். இப்ப வந்து நம்ம செல்போன் டவர், அப்புறம் வேற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா, இந்த டைம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு வேலை பண்ணல அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம டயக்னோஸ் பண்றதுக்கு என்ன டைம்ல வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சோ, உங்க இடத்துல இருந்து அந்த டைம் எடுத்து நம்ம அடுத்த எண்ட்ல போயிட்டு அந்த டைம்ல என்ன நடந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து, நம்ம எவ்வளோ நேரோவா அந்த டைம் எடுக்கிறோமோ, அவ்வளோ நேரோவா போய் நம்ம ஈஸியா, ஃபாஸ்ட்டா வந்து நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து என்னன்னா, நம்ம வந்து செகண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேஷுவல் பர்ப்பஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம வந்து இந்த டீபக்கிங் இத கண்டுபிடிக்கணும், ரூட் காஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட் வரைக்கும் நம்ம போ வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அட்டாமிக் கிளாக் வந்து அந்த ரிச் இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுனால, நம்மளால வந்து டயக்னோசிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியுது. இந்த ஒரு மெத்தடாலஜி வச்சு. இன்னும் நெறைய செக்டார்ஸ் வந்து இந்த டைம் டிபெண்டன்ட் பண்ணி தான் இருக்கு. அது நம்ம லைஃபே வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப வந்து இந்த ஃப்ளைட் ரிசர்வேஷன், அப்புறம் வந்து ஃப்ளைட் வந்து இறங்குற டைமு, அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா ரிசர்வேஷன் எங்கெங்க நீங்க பண்றீங்களோ, எல்லாமே நம்ம ரிசர்வ் பண்ற டைமும், அதுக்கப்புறம் அடுத்த எண்ட்ல இருக்கிற டைமும் கரெக்ட்டா இருந்தா தான் வந்து நம்ம வந்து நம்ப முடியும். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஏதோ 1 செகண்ட் இல்ல 1 மினிட் டிலே ஆயிடுச்சு அப்டின்னா, இன்னும் பிரச்சனை. இப்போ நார்மலா வந்து கம்ப்யூட்டர்ல வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த டைமே நீங்க சிங்க்ரனைஸ் பண்ணல அப்டின்னு நம்ம ஒரு அசம்ப்ஷன் பண்ணிப்போம். இந்த டைம் வந்து அப்படியே இருக்கு அப்டின்னா, ஒரு நாளைக்கு வந்து 1 செகண்ட் வந்து டிலே ஆயிடும். அதுதான் வந்து நார்மலா நடக்குது. அப்பன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டைம் வந்து 1 மினிட் வந்து டிலே ஆயிடும். அது ஒரு பிரச்சனை. அதனால வந்து என்னன்னா, அந்த 1 செகண்ட் டிலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால நம்ம சிங்க்ரனைஸ் பண்றது வந்து எப்பயுமே பெட்டர். ஏன்னா, அந்த 1 செகண்ட் டிலேவையும் அத கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பண்ணிரும். இப்போ இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு. நம்ம வந்து டைம் ஜோன்ஸ் தாண்டி இருக்கோம். நீங்க டைம வந்து நீங்க சிங்க்ரனைஸ் ஆன் பண்ணி உள்ள அப்டின்னா, நீங்க ஒரு எண்ட்லருந்து இன்னொரு எண்டுக்கு போகும்போது என்னன்னா, உங்களுக்கு பழைய டைம் தான் காமிக்கும். அதனால புதுசா என்ன நடந்துட்டு இருக்கு, உங்க லொகேஷன் பேஸ் பண்ணி அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெரியாது. அதனால வந்து இந்த சிங்க்ரனைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் என்டிபி வந்து இதுல வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வந்து வச்சிருக்காங்க. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் தெளிவா விளக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த என்டிபின்னா என்ன? அத வச்சு நம்ம என்ன பண்றது? அது ஏன் நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு. உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பா வந்து ஃபிரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலோட அவேர்னஸ் குடுங்க. என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டிலயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.